நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக மாலை வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்கும்போது உலகம் அழிவைச் சந்திக்கும். அந்த அழிவிலிருந்து தர்மத்தையும் வேதங்களையும் உயிரினங்களையும் காக்க மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரமே மச்ச அவதாரம். இது ஒரு சிறிய மீன் எப்படி விஸ்வரூபம் எடுத்து உலகைக் காத்தது என்ற பிரமிப்பூட்டும் கதை. கிருதயுகத்தின் இறுதியில் சத்யவிரதன் வைவஸ்வத மனு என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த பக்தியும் கருணையும் கொண்டவன். ஒரு நாள் அதிகாலையில் அவன் ஆற்றில் நீராடிவிட்டு சூரிய பகவானுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தன் இரு கைகளிலும் நீரை அள்ளினான். அப்போது அந்த சிறிய நீர்ப்பரப்பில் ஒரு மிகச்சிறிய மீன் துள்ளிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அவன் அந்த மீனை மீண்டும் ஆற்றில் விட முயன்றபோது அந்த மீன் மெல்லிய குரலில் பேசியது. மன்னா, என்னை திரும்ப ஆற்றில் விடாதே. அங்குள்ள பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும். தயவு செய்து என்னை காப்பாற்று. வியப்படைந்த மன்னன் அந்த மீன் மீது இரக்கம் கொண்டு அதை தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டு அரண்மனைக்குச் சென்றான். அடுத்த நாள் காலை மன்னன் கமண்டலத்தை பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தான். அந்த சிறிய மீன் கமண்டலம் முழுவதையும் ஆக்கிரமிக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. மன்னா, எனக்கு இடம் போதவில்லை என்றது அந்த மீன். மன்னன் அதை ஒரு பெரிய மண்பானையில் போட்டான். சில மணி நேரங்களிலேயே பானையும் பத்தவில்லை. பிறகு அதை ஒரு குளத்தில் விட்டான். குளம் பத்தவில்லை. ஏரியில் விட்டான். ஏரியும் பத்தவில்லை. இறுதியில் மன்னன் அந்த மீனை தூக்கிச் சென்று கடலில் விட்டான். கடலில் விடப்பட்ட அந்த மீன் சில நிமிடங்களிலேயே பல மைல் தூரத்திற்கு தன் உடலை விரிவுபடுத்தி கடல் முழுவதையும் ஆக்கிரமித்தது. அதன் பிரம்மாண்டத்தைக் கண்டு வியந்த மன்னன் கைகூப்பித் தொழுது கேட்டான். அப்போது அந்த மீன் உருவத்திலிருந்து மகாவிஷ்ணுவின் குரல் ஒலித்தது. சத்யவிரதா, இன்று முதல் 7வது நாளில் ஒரு மாபெரும் பிரளயம் வந்து இந்த உலகையே மூழ்கடிக்கப் போகிறது. அப்போது உன்னை காக்க நான் மீண்டும் வருவேன். பகவான் அவனுக்கு ஒரு கட்டளையிட்டார். நீ ஒரு மிகப்பெரிய படகை உருவாக்கு. அதில் பூமியில் உள்ள அனைத்து விதமான தாவரங்களின் விதைகள், ஒரு ஜோடி விலங்குகள் மற்றும் சப்தரிஷிகளை ஏற்றிக்கொள். பிரளயம் வரும்போது நான் அங்கே வருவேன். இதே நேரத்தில் பிரம்மா உறங்கிக் கொண்டிருந்தபோது ஹயக்ரீவன் என்ற அரக்கன் அவரிடமிருந்த புனிதமான வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான். வேதங்கள் இல்லாவிட்டால் அடுத்த யுகத்தில் அறிவு இருக்காது. மச்ச அவதாரம் எடுத்த விஷ்ணு கடலுக்கு அடியில் சென்று அந்த அரக்கனுடன் போரிட்டார். அவனை அழித்து திருடப்பட்ட வேதங்களை மீட்டுத் தந்து அவற்றை மீண்டும் பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். 7ஆம் நாள் வந்தது. ஆகாயம் பிளந்து மகா மழையாகப் பொழிந்தது. கடல்கள் பொங்கி நிலத்தை மூழ்கடித்தன. சத்யவிரத மன்னன்தான் தயார் செய்திருந்த பெரிய படகில் ரிஷிகளுடனும் உயிரினங்களுடனும் ஏறிக்கொண்டான். இருண்ட கடலில் வழி தெரியாமல் படகு தத்தளித்த போது ஒரு பெரிய கொம்புடன் கூடிய பிரம்மாண்டமான தங்க மீனாக பகவான் தோன்றினார். பகவானின் ஆணைப்படி மன்னன் வாசுகி என்ற பாம்பை கயிறாக பயன்படுத்தி படகை அந்த மீனின் கொம்பில் கட்டினான். அந்த பயங்கரமான புயலிலும் மச்சமூர்த்தி படகை மிக லாவகமாக இழுத்துச் சென்றார். அந்த பயணத்தின் போது சத்யவிரதனுக்கு பகவான் வழங்கிய உபதேசங்களே மச்ச புராணம் என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட காலத்திற்குப் பிறகு வெள்ளம் வடியத் தொடங்கியது. மச்சமூர்த்தி அந்த படகை இமயமலையின் சிகரத்தில் பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தார். அங்கிருந்து புதிய மனித குலம் தோன்றியது. சத்யவிரத மன்னன் அந்த யுகத்தின் முதல் மனிதராக மாறினான்.